நாம் நினைக்கிறோம், ஏன் எனக்கு இந்த இடுக்கண்? இவ்வளவு சுகமாய் நான் வாழ்ந்தேனே, இவ்வளவு செழுமையாய் நான் வாழ்ந்தேனே, எவ்வளவு அற்புதமாய் நடத்தப்பட்டேன். நீங்க நினைக்காதீங்க, இந்த இடுக்கம் அழிவதற்கு அல்ல, இந்த இடுக்கம் உன்னை நடத்துவதற்காக, இந்த இடுக்கம் உன்னை பலப்படுத்துவதற்காக. உன்னை பலப்படுத்தி நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அநேக வேளைகளிலே தேவன் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை தேவன் மேலான பாதையிலே நடத்துவதற்கு தேவன் அவர்களை இடுக்கத்தின் பாதையிலே கொண்டு வருகிறார். அங்கேதான் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். நிறைய பேர் ரட்சிப்பை பாருங்க, செல்வமாய் இருக்கும்போது செவி கொடுக்கவே மாட்டான், ஆசீர்வாதமாய் இருக்கு. அதனால தான் சொன்னார் ஆண்டவர், பிற்காலத்திலே உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். ஆண்டவர் ஏன் சில வேளைகளில் இடுக்கத்தின் பாதையில கொண்டு போகிறார்? உன்னை சிறுமைப்படுத்தினேன். எதற்காக என்று கேட்டால், நீங்க வாசிக்கலாம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னுடைய பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். உன்னை உணர்த்தணும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அந்த வார்த்தையின் வல்லமை அறிவதற்கு தான் நான் உன்னை பசியினால வருத்தினேன். நீங்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தினேன், உன்னை சோதித்தேன். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். நீங்க யோசித்து பாருங்க, தேவன் ஏன் இந்த வனாந்தர வழியாக கொள்ளிவாய் சர்ப்பம் தேளு இந்த பிரச்சனைக்குள்ள ஏன் கொண்டு வந்தார் என்று கேட்டால், பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும்படி. நான் உன்னை ஏன் சிறுமைப்படுத்தினேன், உன்னை ஏன் பசியினால வருத்தினேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் என்னுடைய நோக்கம் என்ன என்று கேட்டீங்கன்னா, நீ இப்படியே அழிஞ்சு போறதுக்கு அல்ல, உன் பின்னாட்களிலே நீ நன்மை அனுபவிப்பதற்காக, நீ பின்னாட்களிலே நீ ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக, பின்னாட்களிலே நீ என்னுடைய பலத்தை அனுபவிக்கிறதற்காக நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், உன்னை பசியினால வருத்தினேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கண்களை இவர்கள் கடக்கும் போது, இந்த பசியினாலும் சிறுமைத்தனத்தினாலும் படுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ நான் அந்த இடுக்கணை கடக்கிறேனே. ஆண்டவர் சொன்னார், அப்பா இந்த இடுக்கணை நீ கடந்து தான் ஆகணும், ஆனால் ஒன்று நான் செய்வேன், இந்த இடுக்கணை நீ கடக்கும்போது ஒரு அலையும் உன்னை மூழ்கடிக்கவே செய்யாது. இந்த கடலை நீ கடந்து வந்து என்னுடைய அதிசயத்தை நீ காண்பாய், நான் உன்னை நடத்தினதையும் உன்னை பலப்படுத்தினதையும் நீ காண்பாய். அருமையான கர்த்தருடைய, நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளிலே சில சிறுமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய தாசன் ஆகிய யோபுடைய வாழ்க்கையில் அவர் புலம்புவார். யோபு 29:2 சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால். அப்போ அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் இருந்துச்சு. என்ன நாள்னு கேட்டீங்கன்னா, சென்று போன மாதங்கள், தேவன் காப்பாற்றி வந்த நாட்கள் அன்றைக்கு எப்படி இருந்துச்சுன்னா சீரும் சிறப்புமா இருந்தது. அவருடைய கால்களை கூட நெய்யினால கழுவினாராம். அன்றைக்கு செல்வ நாட்கள், தேவன் காப்பாற்றி வந்த நாட்கள், தேவன் நடத்தி வந்த நாட்கள். இன்றைக்கு அவருடைய நிலைமையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, கடைசி வசனத்துல, என் சுரமண்டலம் புலம்பலாம் மாறிடுச்சு, என் கிண்ணறம் அழுகிறவருடைய ஓலமா மாறிடுச்சு. என் சிறுமை என்னை எப்படி கொண்டு வந்துச்சுன்னா புலம்பலும் ஓலமாக மாற்றிடுச்சு. ஆனா அன்றைக்கு நான் எப்படி இருந்தேன், என்னுடைய வீட்டில் செல்வ செழிப்பாக நான் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு பயங்கரமான. யோசித்து பாருங்க. அநேகர் கூட சொல்லலாம், நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம அனுபவிச்ச சுகம் ஒருவேளை நம்மை விட்டு கடந்து போனது போல இருக்கலாம். ஆனால் நீங்க நினைச்சிடாதீங்க, இது முடிவல்ல, இது நீ கடந்து போக வேண்டிய ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரம் தான் உன்னை என்ன நடத்துதுன்னு கேட்டீங்கன்னா, உன்னை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தவும் உன்னை கர்த்தருக்குள்ளே நிலைப்படுத்தவும் செய்து இந்த இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடந்தாதான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறது போல நீங்களும் நானும் தேவன் வைத்திருக்கிற செழுமையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் தேவன் இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த இடுக்கமான சமுத்திரத்தின் வழியாய் கடக்கும் போது, ஆண்டவரே
நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு இந்த அலைகளை நான் தாண்டுவேன். இந்த அலைகள் என்னை ஒரு நாளும் தொடப்போகிறதில்லை. இந்த அலைகள் என்னை மூழ்கடிக்க போகிறதில்லை. இந்த அலைகள் என்னை இழுத்து கொண்டு போகிறதும் இல்லை. இந்த அலைகள் என்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உமக்குள்ளே நடக்க பண்ணும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அந்த தேவன் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கும் போது நான் அவர்களை பலப்படுத்துவேன், அவர்களை நிலைப்படுத்துவேன். நீ தேவனுடைய ஆலயத்திலே வந்து உன்னுடைய இக்கட்டிலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய், ஆனால் தேவன் அதை கேட்டு ரட்சிப்பார் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடுக்கண்கள் வந்து விடுகிறது. பலனும் இல்லை, ஞானமும் இல்லை. பிரசங்கியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிப்போமானால், இடுக்கணானது ஞானியையும் யாரா மாத்திருது? பைத்தியமா மாத்து. ஒரு பெரிய ஞானி இருக்க வச்சுக்கொள்ளுங்க, ரொம்ப ஞானமா இருக்கிற மனுஷன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிற இடுக்கண்கள் அவனை யாரா மாத்திருதுன்னா ஒரு பைத்தியக்காரனாக மாத்திருது. அவனால என்ன செய்யறதுன்னே அவனுக்கு தெரியல. இடுக்கண்கள் என்கிறது லேசான காரியம் அல்ல. அதனால தான் யோசபாத் சொல்றான், இடுக்கண்களிலே நான் வந்து தேவனை நோக்கி கூப்பிட்டால் எங்கள் இடுக்கண்களில் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி இருக்கிறீர். நாங்க வந்து நிக்கிறோம். எங்களுக்கு இப்ப என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, எதிர்த்து நிற்க பலமும் இல்லை, என்ன செய்யணுங்கிற ஞானமும் எங்களுக்கு இல்லை, ரெண்டுமே இல்லை. ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில நாங்க வந்து நிக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொல்லி அந்த யோசபாத் ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அநேக வேளைகளிலே நம்முடைய புத்தி எல்லாம் பிசகி போய், நம்முடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போய், என்ன செய்வதென்றே தெரியாதபடி நாம் பைத்தியங்களாய் மாறிவிடுகிறோம் என்பதை உங்களுக்கு தாவீது ராஜாவை பற்றி எழுதியிருக்கோம். தாவீது ராஜா வந்து அவனுடைய ஞானத்தை பற்றி எழுதும்போது 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், எங்களுடைய ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெண் வந்து பாராட்டினாள். அவன் படிக்காதவன் தான், ஆனால் அவனுடைய ஞானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் ஞானமாய் செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா அவரே சொன்னார், முதியோரை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு படிப்பித்தவர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன், அவரே தனி ஞானம் சொல்றார். ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையிலே 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்வார், நான் கொடிய இடுக்கணிலே நான் அகப்பட்டிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, ஒன்றும் செய்கிறேன், கர்த்தருடைய கருத்திலே விழுந்துடுறேன்னு சொன்னேன். தீர்க்கதரிசி வந்து கேட்குறான், நீ என்ன சொல்லு, இந்த இடுக்கணில் எதை தெரிஞ்சு கொள்ள போற சொல்லு, உனக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லு அப்படி சொன்னா, இவருக்கு எதை சூஸ் பண்றேன்னே தெரியல, ஞானமே இல்லை அவருக்கு. அவர் பைத்தியக்காரன் போல நிற்கிறாரு. ஞானமே, அனுபவங்கள், தங்களுடைய அறிவுகள், கடந்த கால வாழ்க்கைகள் உதவி செய்யவே இல்லை அவருக்கு. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளிலே இந்த இடுக்கமான பாதையை நாம் கடக்கும் பொழுதுதான் நீங்க நினைச்சிடாதீங்க அழிவுக்கல்ல, கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கும் கர்த்தரை நமக்குள்ளே பலப்படுத்துவதற்கும் நம்முடைய ஞானம் மூழ்கி போகிற வேளைகள் இருக்கிறது. 107ஆம் சங்கீதத்திலே 27ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போயிற்று. ஆனா என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. வேதம் சொல்லுகிறது, வெறித்தவனை போல, குடிகாரனை போல அலைந்து, என்ன செய்யறது, எங்க போறது, என்ன நடத்துறது எதுவுமே தெரியல. அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்துல போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, அலைகளை அடக்குகிறார், சமுத்திரத்தை கடக்க பண்ணினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க எங்க போய் சேரணுமோ அங்கே போய் சேருவதற்கு தேவன் கிருபையாக இரக்கம் பாராட்டினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய, நம்முடைய ஞானம் மூழ்கி போகும்போது, எங்கு பார்த்தாலும் கொந்தளிப்பு ஏற்படும் போது, நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாத வேளையிலே அலைகளை அடக்க ஒருவர் இருக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்த ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்கன்னா, நாம எங்க போய் சேரணுமோ அங்கே சேர்ப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.